தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகம் ஆனந்த மாலையிலிருந்து ஓர் பாடல். என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை உடையாய், அடிமைக்கு யார் என்பேன். பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரொடும் கூடாது. என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. நான் நோய்க்கு விருந்தாக இருந்தேன். மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதாவது பிறவி பிணிக்கு நோய், பிறவி பிணி என்பது நோய், அந்த பிறவி பிணிக்கு விருந்தானேன். பிறவி பிணி நோய்க்கு விருந்தானேன் என்று மாணிக்கவாசகர் சொல். ஏன் விருந்தானார்? ஏன் பிறவி பிணியில் அகப்பட்டார்? ஏன் பாசம் பற்றுதல் ஆசை என்ற பிறவி பிணியில் அகப்பட்டார்? பன்னால் உன்னை பணிந்து ஏத்தும், பல நாட்கள் சிவபெருமானே உன்னை பல நாட்கள் பணிந்து வணங்கி உன்னை போற்றி உன்னை வணங்கி வரும் பழைய அடியார்களோடு நான் சேரவில்லை. சிவனடியார்களோடு சேரவில்லை. சிவனையே எந்நாளும் ஊனாய் உயிராய் உணர்வாய் இருந்து வணங்கி வருகின்ற அடியார்களோடு நான் சேரவில்லை. பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது. என் நாயகமே, என் தலைவனே, பிற்பட்டு இங்கிருந்தேன். சிவனடியார்களோடு இல்லாத நிலை என்னை வாழ்வில் பின்னுக்கு தள்ளிவிட்டது. வாழ்வில் பிற்பட்டு இங்கு இருக்கின்றேன். சிவபெருமானை வணங்காது, சிவபெருமானை நித்தம் நினையாது இருப்பதனால் நான் வாழ்வில் பின்னுக்கு தள்ளப்பட்டேன். என்னால் அறியா பதம் தந்தாய். நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் அறிய முடியாத பதத்தினை, தெரிந்து கொள்ள முடியாத பதத்தினை எனக்கு தந்தாய். நின் திருவடி தீட்சையை எனக்கு தந்தாய். நின் அருளினை எனக்கு தந்தாய். நின் திருவடியை வணங்குகின்ற பாக்கியத்தை எனக்கு தந்தாய். அவன் அருளால் அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. உன்னால் எனக்கொன்றும் குறைவில்லை சிவபெருமானே உடையாய், அடிமைக்கு யார் என்பேன். என்னால் அறியா பதம் தந்தாய், யானது அறியாதே கெட்டேன். நீ தந்த அருளின் சிறப்பினை அறியாதே கெட்டேன். கெட்டேன் என்றால் பிறவி பிணிக்கு நோயானேன். பிறவி பிணியில் கிடந்தேன். உனது அருள் கருணை கடல், அது தெரியாது, அதை புரிந்து கொள்ளாது, அதிலே தோய்ந்து இருக்காது. பிறவி பிணியில் கிடந்து விட்டேன். பிறவி ஆசை, அதே மும்மலங்கள், அதே பற்றுதல், அதே வாழ்வியல் இன்பத்திலே கிடந்து விட்டேனே. அதனால் நான் வாழ்வில் பிற்பட்டு விட்டேன் சிவபெருமானே. இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்ற கருத்து என்ன? நம்மால் தேட முடியாத, முயற்சி செய்தும் பெற முடியாத அருளினை, பாக்கியத்தினை இறைவன் நமக்கு தருவார். அதை உணர்ந்து அதன் வழி பயணித்து வாழ்வில் மேன்மையினை அடைய வேண்டும். இறைவனால் நமக்கு எந்த குறையும் இல்லை. ஏற்கனவே இறைவனை தொழுது வணங்கி
அருள் பெற்றவர்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அதைத்தான் திருமந்திரமும் சொல்லும். நடமாடக் கோயில் படமாடக் கோயில், படமாடக் கோயில் பரமர்க்கு ஒன்று ஈயின், நடமாடக் கோயில் நண்பர்க்கது ஆகா. நடமாடும் கோயில் அடியார்கள், நடமாடும் கோயில் ஈயின், படமாடக் கோயில் பரமர்க்கு அது ஆகுமே. படமாடக் கோயில் பகவர்க்கொன்று ஈயின், நடமாடக் கோயில் நம்பர்க்கது ஆகா என்று திருமந்திரம் சொல்லும். பழைய அடியார்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், அன்பர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். சிவஞானம் அறிந்த அதிலே தோய்ந்த அன்பர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் பிற்பட்டு இருக்க மாட்டோம், வாழ்வில் முன்னேற்றம் பெறுவோம் என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது. இது மாணவர்களுக்கு அப்படியே பொருந்தும். என்னால் அறியா பதம் தந்தாய். மாணவர் படித்து தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் தமது நெடிய அனுபவத்தினால் ஆசிரியர் கற்றுத்தருவார். அவ்வாறு கற்றுத்தந்ததை அறிந்து தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுகின்ற மாணவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். என்னால் அறியா பதம் தந்தாய் ஆசிரியர் தருவார். யான் அது அறியாதே கெட்டேன், யான் அதை அறிந்து கொண்டு இன்றைக்கு வாழ்வில் முன்னேறி இருக்கிறேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை. ஆசிரியரால் மாணவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அடிமைக்கு யார் என்பேன், மாணவர் முன்னேற்றத்திற்கு ஆசிரியரை தவிர வேறு யார்? பன்னால் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரோடும் கூடாது. நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோமே, யாருடைய அறிவுரையின் கீழ், ஆசிரியருடைய அறிவுரையின் கீழ் படித்து கொண்டிருக்கின்றோமே, அவரிடத்திலே படித்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். படிப்பில் தோய்ந்து படிப்பில் செம்மாந்து இருந்த இன்றைக்கு நல்ல நிலையிலே இருக்கின்ற அந்த மாணவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். அவர்களுடைய அனுபவத்தினை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளை அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பன்னால் உன்னை தொழுதேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது. என் நாயகமே, பிற்பட்டு இங்கிருந்தேன். அப்படி அதே கல்விக்கூடத்திலே படித்த மாணவர்களோடு, பழைய மாணவர்களோடு நாம் சேர்ந்தே இருப்போமேயானால் நாம் பிற்பட்டு இருக்க மாட்டோம், முன்னிலை பெறுவோம், நோய்க்கு விருந்தாக மாட்டோம், உடல் நலத்தோடு நல்ல வாழ்வோடு நாம் இருப்போம். பிறவி பிணி நம்மை தீண்டாது. பிறவியிலே நல்லதொரு வாழ்வை எய்துவோம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். இப்படிப்பட்ட உட்பொருள், இப்படிப்பட்ட கருத்தினை இந்த பாடல் மாணவர்களுக்கு விளக்குகின்றது. இந்த பாடல் வாழ்வியல் நெறியாக இருக்கிறது. இந்த பாடல் சிவனடியார்களுக்கு மட்டும் பாடமன்று, அனைத்து மக்களுக்கும், அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த பாடல் வாழ்வியல் பாடமாக இருக்கின்றது. இந்த பாடலை கற்போம், வாழ்வில் வெல்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.